நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பழமொழி இருக்கு. "வினை விதைத்தவன் வினை அறுப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழமொழி வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு நிஜமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆர்மியை வளர்த்து விட்ட இந்த லஷ்கர் தொய்பா தீவிரவாத அமைப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கே எதிராக நிற்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இதுக்கு ரொம்ப ஒரு மெயினான ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த லஷ்கர் வெர்சஸ் பாகிஸ்தான் ஆர்மி என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, இந்த லஷ்கர் தொய்பா வந்து பாகிஸ்தான் ஆர்மியோட ஒரு குட் பாய்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு வெளியில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஆர்மி சொல்கிற விஷயங்களை அப்படியே கேட்டு அவங்க இந்தியாவுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வாங்க. ஏகப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடத்துறது, நான் இந்த மாதிரி உளவு வேலை பார்த்து பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போது அந்த அமைப்புக்குள்ள ஒரு பெரிய பிளவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது உள்ள பூந்தே நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். முக்கியமாக இந்த ஆபரேஷன் சிந்தூரில் நடந்தப்போ இந்த லஷ்கர் தொய்பா ஆகட்டும், ஜெய்ஷே முகமது ஆகட்டும், இங்கே எல்லாமே மொத்தமாக காலி பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ லஷ்கர் தொய்பா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாளாக பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்து விசுவாசமாக இருந்தோமே, ஆனால் இந்தியா நம்மளை வந்து அடிக்கும்போது இந்த ஆர்மி நம்மளை எதுவுமே பண்ணி காவந்து பண்ணலை, அமெரிக்கா கிட்ட போயிட்டு இவங்க சீஸ்ஃபயருக்காக பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஆர்மி மேலே ஒரு காண்டாவே இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு சித்தாந்த மோதல். இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இந்த முஸ்லீம் வெர்சஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அது அங்கே திடீர்னு முஸ்லீம் வெர்சஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இப்போது இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிபி, தெரிக்கே தாலிபான் இருக்கு இல்லையா, அது பாகிஸ்தான் தாலிபான் சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த ஆர்மிக்கு எதிராக பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த டிடிபியை வந்துட்டு லஷ்கர் தொய்பாவை வச்சு சுடணும் அப்படின்ற மாதிரி லஷ்கர் தொய்பாவுக்கு வந்து இவங்க பாகிஸ்தான் ஆர்மி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு இந்த லஷ்கர் தொய்பாவில் இருக்கக்கூடிய புதிய தலைவர்கள், அதாவது இளவட்ட தலைவர்கள், இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க பார்க்கப்படுது. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எங்கள் ஆளுங்க தான், அவங்களும் வந்து முஸ்லீம் தான், நாங்கள் எதுக்கு அவங்கள சுடணும், நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் லாபத்துக்காக அமெரிக்காவையும் சீனாவையும் நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்காக எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நேருக்கு நேராக சவால் விடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது உண்மையிலே புது விஷயம் தான். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆர்மி என்ன சொல்லுதோ அது அப்படியே தான் அந்த தீவிரவாத இயக்கங்கள்லாம் செய்யும் பார்க்கப்படுது. இப்போ அவங்க எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இந்த ஹஃபீஸ் சயீத் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த லஷ்கர் அமைப்போட மெயின் தலைவர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூரில் அவருக்கு காலில் அடிபடுதா ஒரு செய்தி இருக்குது. அதனால் அவர் படுக்கப்படுத்தியாக எந்திரிக்கவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அவரோட மகன் தல்சா சயீத் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொறுப்பேற்க போகிறாரு இந்த லஷ்கர் தொய்பாக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹஃபீஸ் சயீத் அளவுக்கு வந்து இவருக்கு அனுபவம் கிடையாது இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால் அந்த அமைப்பு வந்து ரெண்டாக உடைய போகுது. அதாவது ஒரு பார்ட் வந்து ஹஃபீஸ் சயீதோட பையன் வரக்கூடாதுன்ற மாதிரியும், இன்னொரு பார்ட் வந்து அவர் வரணுன்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இதனால் இந்த குரூப் வந்து ரெண்டாக உடையிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. சமீபத்தில் இந்த அல்ஃபாக் ரானா அப்படின்னக்கூடிய ஒரு லஷ்கர் கமாண்டர் மேடையில் ஏறி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் டைரக்டாகவே இந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் அப்புறம் ஆர்மி சீஃப் அசீம் முனீர் 2 பேரையும் வந்து பயங்கரமாக திட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நடுத்தருவில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோவில் பயங்கரமாக கத்தி பேசியிருக்காரு. இந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரலும் ஆயிருக்கு. இது பாகிஸ்தான் ஆர்மிக்கு விழுந்த மிகப்பெரிய அடின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு கைப்புள்ள மாதிரி அவங்கள வச்சு இவங்க வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கைப்புள்ள வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இப்போ பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் லஷ்கர் தொய்பா அந்த எலிட் இருக்கு இல்லையா, அந்த அமைப்போட முக்கியமான நபர் மற்றும் ஹஃபீஸ் சயீதோட நெருங்கிய கூட்டாளியான ரிஸ்வான் ஹனீஃப் அப்படின்றவருடைய வீட்டில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விபத்தா இல்லை திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலா அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெளிவாக யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. ஆனால் இந்த விபத்தில் அவரோட மனைவி மற்றும் மகள் வந்து தீக்காயங்களால் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லஷ்கர் அமைப்போட டெபுட்டி சீஃப் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட வீட்டுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் போனது தான் இந்த அமைப்புக்குள்ள ஒரு பெரிய நடுக்கத்தையும் ஏற்படுத்திருக்கு. இதுவும் அவங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு பாகிஸ்தான் ஆர்மி மேலே இருக்கக்கூடிய கோவத்தில். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் இந்த அன்னோன் கன்மன் பண்ணக்கூடிய தாக்குதலில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிறைய தீவிரவாத தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டு வராங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த வரிசையில் இதுவும் ஒரு சிக்னல் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் கருதுறாங்க. லஷ்கர் வந்துட்டு ரெண்டாக பிரிஞ்சுது அப்படின்னா, ஒரு குரூப் வந்து டிடிபி கூட கை கோக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தான் ஆர்மியோட கதை வந்து அதோட முடிஞ்சு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா டிடிபி ஏற்கனவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த பக்கம் பிஎல்ஏ வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது.
இந்த லஷ்கர் தொய்பா வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு தீவிரவாத இயக்கம். இவங்க அவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பலம் அதிகமாகவும் பார்க்கப்படுது. பாகிஸ்தான் ஆர்மிக்கு அது மிகப்பெரிய தொந்தரவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மற்றவங்களுக்கு வச்ச கொல்லி வந்து இப்போ அவங்க வீட்டையே எரிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 2026 ஜனவரி மாதம் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு விடிவு காலமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த தெரிக்கே தாலிபான் இருக்காங்க இல்லையா, இப்போ வர அவங்க பயங்கர அக்ரெசிவாக வந்து பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஜனவரி 14 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 அட்டாக் வந்து அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி முதல் வாரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கைபர் பத்தான்கோவா மாகாணம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், மற்ற ஆர்மியோட செக் போஸ்ட் ஆகட்டும், இது மேலெல்லாம் 10க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அட்டாக்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெரா இஸ்மாயில் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஏஏ கான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பகுதியில் ஒரு பெரிய ஐஇடி பிளாஸ்ட் வந்து வச்சு ஆர்மியோட கான்வாயை வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் கிட்டத்தட்ட 7 பேர் மேலே இறந்துருக்காங்க. இந்த ஜனவரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடந்ததாக செய்தி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஆர்மியோட முக்கியமான கான்வாய்கள்லாம் வந்து டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 14 நாளில் மட்டும் 35க்கும் மேற்பட்ட அட்டாக்குகள் வந்து பாகிஸ்தான் பாதுகாப்பு படை மேலே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் ஆர்மியோட போலீஸ் மற்றும் இதர பாதுகாப்பு படைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்லாம், இவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க தான் வந்து வளர்த்தாங்க. ஆனால் அவங்க காவுந்து பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே, அதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவங்க ஆப்போசிட்டாக மாறுறாங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹஃபீஸ் சயீதுக்கு வயசானதுனால ஒரு கேப்பபிளான தலைவன் வந்து இந்த லஷ்கர் தொய்பாவுக்கு இல்லை அப்படின்றதுனால அந்த குழு 2ஆக பிரிஞ்சு டிடிபி கூட இணையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஓகே மக்களே, ஸோ இப்போ பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள் மற்றும் ஆர்மிக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளியிடுங்க. மேலும் ஒரு அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.